இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம். இவரா எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்த வந்துட்டாரா சாரு? ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் டி. ஆக்சுவலாக இந்த மாதிரி பேசியே ஒரு 1 year ஆயிடுச்சு. நான் மட்டும் தான் பேசுவேன். யாரா வேற யாராச்சும் வந்து பேசிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக அவன் தான் நான் தான் அவன் அந்த மாதிரி. ஓ அப்படியா விஷயம்? ஓகேங்களா, நான் என்ன பண்ணுறேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், வீடியோ போட்டதோடு சரி, கடைசி என்ன ஆச்சு, எந்த இயர் தான் படிக்கிறேன், ஏகப்பட்ட பேர் மெசேஜும் பண்ணுறீங்க. ப்ளஸ் சேனல் அந்த ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஒன்று வந்து ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து பப்ளிக்காக நான் இந்த சேனல் ஒரு அக்கௌண்ட். நான் மோஸ்ட்டாக இதில் இருக்க மாட்டேன். ஸோ அதில் இருக்கிறதுனால நான் அதில் என்ன மெசேஜ் வருது என்ன வருதுன்றது கூட நான் நோட்டிஃபிகேஷனும் பார்க்காம கொஞ்சம் காலேஜ் ஒர்க் ப்ரெஷர் அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய போயிட்டுருக்கு. ஆஹா, வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, வீடியோவே நீ போடுறதில்ல, உங்களுக்கு மெசேஜ் வந்துட்டுருக்கு, கமெண்ட் வருது, தெரியுதா இல்லையா, அக்கா பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கா, கொஞ்சம் மச்சு அதெல்லாம் அக்கறை எடுக்கிறியா, ஒரு சேனல் ஆரம்பிச்சு நீ பாட்டுன்னு இது பண்ணிட்டு விட்டுட்டியே அப்படின்னு. இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான். மனசு கொஞ்சம் வலிக்குது தான் பாருங்க, இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவனோட நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். ஏன்னா ஆசைப்பட்டு ஆரம்பித்த ஒரு சேனல் அப்படியே 1 year கேப்பை இழுத்துட்டே போயிட்டு அப்படியே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னே தெரில, அப்படியே விட்டுட்டேன். செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. கடைசியாக நான் போட்டதே அந்த கேரளா இதுதான். செகண்ட் இயர் தேர்ட் செம்மில் போனதுன்னு நினைக்கிறேன். தேர்ட் செம்மில் போனது. அப்படியா? தேர்ட் செம்மில் போனது. சாரி, கேரளா. அதோட பார்ட் 2 வீடியோவோட அப்படி நின்றுருக்கும். தேர்ட் செம் முடிஞ்சு, 4th செம் முடிஞ்சு, 5th செம் முடிஞ்சு, இப்போ 6th செம்க்கே வந்துட்டேன். ஒரு 1.5 வருஷம் இதிலே ஓடிடுச்சு. நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? இப்போ நாங்கள் என்ன தான் பண்ணிட்டு இருக்கோம், எப்படிலாம் போகுது எல்லாமே அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தான் இப்போ நான் வீடியோ பண்ணியிருக்கேன். இதை கூட ஏன்டா பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டால் கேட்பீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, சொல்ல வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு நினச்சிருந்தா நான் அப்பயே சொல்லியிருக்கணும் மூடிட்டு. அது கூட நான் சொல்லாமல் இத்தனை வருஷம் கேப் கழிச்சு சொல்கிறதுலேருந்தே ஒரு மாதிரி தான் இருக்குது. அது நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா என்னன்னு தெரில. ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் ஒர்க்கு டைட் போயிட்டுருக்கு. ஏன்னா நான் இப்போ நான் ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டு இப்போ நான் வீடியோவும் சைடில் பண்ணேன்னா லைக் நான் எடிட்டிங்க்குன்னு தனியாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்கார்ற மாதிரி இருக்கும். நான் இதையும் மேனேஜ் பண்ண முடியல நான் சுத்தமாக. கரெக்ட். சரி, இப்போ கூட நான் ஏன் வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே ட்ரை பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம், எப்படியாச்சும் ட்ரை பண்ணேன். ஏன்னா ஆரம்பிச்சுட்டு அப்படியே இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ கொஞ்சம் நல்லா ரீச் கிடச்சிருக்குன்றதுனால தே கம்மிங் அண்ட் ஆஸ்கிங் மோர் டவுட்ஸ். ப்ரோ எஸ்ஆர்எம்மில் ஜாயின் பண்ணலாமா வேணாமா, கோர்ஸ் எந்த மாதிரி, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக லைக் ஈவெண்ட்ஸில் எந்த மாதிரி நடக்கும், ஹாஸ்டலா பிஜியா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இன்னும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் வீடியோவும் சரி, லைக் இன்னொரு வீடியோ கூட கொஞ்சம் போயிட்டுருக்கேன் நல்லா. இந்த ஆர்கிடெக்சர் படிக்கலாமா வேணான்ற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எஸ்ஆர்எம்மில் ஆர்கிடெக்சர் படிக்கலாமா வேணாமான்ற மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். ஸோ அது கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வியூஸ் போயிட்டுருக்கு அந்த 2 வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ நல்லா என்னை பூஸ்ட் பண்ணி விட்டுருக்கு. அதை அப்படியே பிடிச்சிட்டு வரலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அப்படியே ஒர்க்கு அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், காலேஜ் போலியா, என்ன டைமு அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ இன்றைக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 19, ஓகேங்களா, March 19.
2025 மதியானம் 1:30 மணி ஆகுது. எஸ் 1:40 ஆகுது இப்போ கரெக்டாக டைமு. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு நைட் மார்ச் அதான் இன்றைக்கி நைட்டே வந்துடும். அப்படின்னா அடுத்த நாள் தான் வரும், 20 அன்றைக்கி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நான் இப்போ எதுக்கு பண்ணுறேன்றத நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ என்ன மாதிரி ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்கோம், எந்த அளவுக்கு ப்ரெஷராக இருக்குது, காலேஜில் என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு, இது வரைக்கும் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம், இதுக்கப்புறமா இந்த காலேஜில் படிக்கலாமா வேணாமா, ஆர்கிடெக்சருன்றத கோர்ஸை கேட்டாலே சில பேர்லாம் வந்து பயம் வரணும். ஏன்னா வந்து எல்லாம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ப்ரோ ஜாலி ப்ரோ அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் வரீங்க. வரவங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்ன பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஃப் டே தான் காலேஜ். ஸோ அதனால் வந்து 12:30 ஷார்ப்பாக முடிஞ்சது வந்து எனக்கு அடுத்த நாளைக்கு சப்மிஷன் கொஞ்சம் நிறைய இருக்குது. இன்றைக்கி நான் நைட்டு கொஞ்சம் கண்ணை முடிச்சா தான் என்னால் வேலையை அட்லீஸ்ட் ஓரளவுக்காச்சும் முடிக்க முடியும். நாளைக்கு காமிக்கிறதுக்கு வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா டெய்லி ரெஸ்ட்டும் இல்லை, சரியாக ரெஸ்ட்டும் இல்லை, ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒன்று முடித்தா இன்னொன்று அப்படியே லைன் கட்டிக்கிட்டே இருக்குது. இது முடித்தா சரி அதான் முடிச்சிட்டோம்ல, இன்னொரு ஒர்க், அந்த ஒர்க்கு முடித்தா திருப்பி போன ஒர்க்கு முடிச்சதில் இன்னொன்று ஒர்க் கொடுத்துருப்பாங்க புதுசாக, அது முடிக்கணும். இதை முடித்தா இன்னொரு சப்ஜெக்டில் இருக்கும். அந்த மாதிரி ஏகப்பட்டது அப்படியே போயிட்டே இருக்குது. ஒன்றுமே நீங்கள் இப்படி வச்சா இப்படி முடிச்சுட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடலாம், எதாவது முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லாமே பண்ணிகிட்டே இருக்கணும். தூக்கமும் கெடும், ஹெல்த்தும் பார்த்துக்கணும் அதே சமயத்தில். அதுவும் இல்லாமல் சென்டரில் கொஞ்சம் எனக்கு அந்த ஹெல்த் இஷ்யூவும் வந்துச்சு. அதையும் மேனேஜ் பண்ணிவிட்டு அதையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டேன். ஸோ இதுக்கப்புறமாச்சு கொஞ்சமாச்சு அட்லீஸ்ட் டெய்லி வீடியோ போட முடியலனாலும் வாரத்துக்கு ஒரு வீடியோ வச்சு போடணுன்ற ஒரு மோட்டிவில் வந்திருக்கேன். வீட்டில் கொஞ்சம் நல்லா திட்டு, அதனால் பண்ணுறோம், மாஸ்க் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் நல்ல வீடியோ, நல்ல கண்டென்ட்டோட பயங்கரமாக பண்ணுறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நான் ஒர்க்ஸ் எதுவும் காமிக்கல பெருசாக. ஏன்னா நான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக இப்போ சொல்லிடுறேன். மேபி நான் இதிலே வீடியோலேயே முடிஞ்சால் நான் பண்ண ஒர்க்ஸ் அப்படியே காமிக்க முடியுதான் நான் பார்க்குறேன். இப்போ நாங்கள் கடைசியாக நான் எப்போ வீடியோ போட்டாங்க அந்த கேரளாவோட, அதுக்கப்புறம் தான் அந்த 3rd செம்மோட ஒரு டிசைன் ஒர்க் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்போ எங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் மாடியூல்னு சொல்லிட்டு ஒன்று பிரிச்சுருக்காங்க. நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான், அது ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியல. ஸோ இப்போ நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன் பார்க்குறவங்களுக்கு. ஸோ மாடியூல் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ப்ரெஃபரன்ஸ் சூஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 4-5 மாடியூல், ஒரு 6 மாடியூல் கிட்டே இருக்குது. இந்த 6 மாடியூலில் அதில் வந்து ஒரு மாடியூல்லையும் வந்து லைக் ஒர்க்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 2 மாடியூல் வந்து விஷுவலைசேஷன் மட்டுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவாங்க. இன்னொரு மாடியூல் பார்த்திங்கன்னா வெறும் ஆர்கிடெக்சரல் டீட்டெயில்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ் லைக் அந்த மாதிரி பேஸ் பண்ணி எல்லாருமே காமனாக வந்து ஒரு ஒர்க் பண்ணுவோம். அதில் வந்து அவங்க வந்து லைக் டீட்டெயில்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. சில பேர் வந்து விஷுவலைசேஷன் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு மாடியூலும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு வந்து சைட் விசிட்ன்றது கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 3rd செம் கேரளா போயிருந்தேன். பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி. நாங்கள் அங்கே வந்து போயிட்டு வந்தோம். இன்னொரு மாடியூல் பார்த்திங்கன்னா வேறு எங்கேயாச்சும் போயிட்டு வந்திருப்பாங்க. அவங்க அங்கே போயிட்டு வந்ததை பண்ணிவிட்டு அவங்களோட டிசைனில் அவங்க அதை கேஸ் ஸ்டடி பண்ணுவாங்க. ப்ளஸ் அவங்க தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இண்டிவிஜுவல் டிசைனில் வந்து லைக் சொன்ன மாதிரி தான் விஷுவலைசேஷனும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறவங்க ஒரு மாடியூல் இருப்பாங்க. அது இண்டிவிஜுவல் டிசைன்லையும் சரி, கேஸ் ஸ்டடிலையும் சரி. இன்னொரு மாடியூலில் பார்த்தீங்கன்னா அவங்க இண்டிவிஜுவல் டிசைனில் வெறும் கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைனை தவிர்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸை வந்து மெயின் ஃபோக்கஸ்டாக பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ ஒரு செம்முக்கு போயிட்டுருக்கு. நான் ஃபஸ்ட்டு அந்த 3rd செம்மில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸில் இருந்தேன். ஸோ இந்த கேரளா போயிட்டு வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த கலாச்சித்ரா, இந்த மண்டபம் அந்த மாதிரிலாம் பார்த்து இந்த ஆடிட்டோரியம் டிசைன் நாங்கள் வந்து 3rd செம்மில் பண்ணோம். ஓகேங்களா? ஒரு 75 to 100 சீட்டிங் உள்ள ஒரு ஆடிட்டோரியம் டிசைன் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணது. ஸோ அது முடிஞ்சால் நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அது முடிஞ்சு அதுக்கப்புறம் மற்ற சப்ஜெக்ட்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 4th செம் வெற்றிகரமாக கால் எடுத்து வச்சு அதில் பார்த்திங்கன்னா நான் சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா விஷுவலைசேஷன். அதுலேயும் விஷுவலைசேஷன் பார்த்திங்கன்னா நாங்கள் அதில் பண்ணது வந்து ஷாப்பிங் சென்டர் மாதிரி.
ஓகேங்களா. அப்போ நாங்கள் கேஸ் ஸ்டடி பண்ணது பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி போயிட்டோம். பாண்டிச்சேரி அந்த பீச்லேயே அந்த காந்தி சாலைலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, அங்கே அந்த கிராஃப்ட் பஸார்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரீட்டெல்லாம் ஸ்ட்ரிச் அதெல்லாம் நாங்கள் பண்ணி கேஸ் ஸ்டடி பண்ணி அதை பண்ணது. அதுலேருந்து இண்டிவிஜுவலாக நாங்கள் வந்து ஒரு ஷாப்பிங் சென்டர் மாதிரி பண்ணோம். அங்கேயே ஒரு சைட் கொடுத்து பண்ண சொன்னாங்க. ஸோ அதோட ஒர்க்ஸும் நான் முடிஞ்சால் பண்ணுறேன். ஸோ ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இதை நான் வந்து சொல்கிறது ஒரு சப்ஜெக்ட் டிசைன் மெயினாக இதுக்கு தான் வந்து கிரெடிட்ஸ் அதிகம். ஸோ அதனால் வந்து இதுதான் மெயின் ஃபோக்கஸ் தான் நாங்கள் பண்ண ஒர்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து 4th செம்மில் இப்படி பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் சென்டர் பண்ணோம். 5th செம்மில் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பண்ணது. அது மாலுன்னு சொல்லலாம், காம்ப்ளெக்ஸ்னு சொல்லலாம். இட்ஸ் லைக் எங்களோட கேஸ் ஸ்டடி பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ண மாடியூல் திருப்பி விஷுவலைசேஷன். ஏன்னா எனக்கு விஷுவலைசேஷன் கொஞ்சம் நல்லா செட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம மைண்டில் திங்க் பண்ணுறது அதை அழகாக காமிக்கல. ஏன்னா விஷுவலைசேஷன்ன்றது அதுதான் நம்ம டீட்டெயில்டாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். எதுவுமே டீட்டெயில்டாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம் மீன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ் அளவுக்குலாம் நம்ம ரொம்ப பண்ண மாட்டோம். விஷுவலைசேஷன் லைக் ஸ்ட்ரக்சர் எப்படி வரப்போகுது, இந்த மாதிரி இருக்க போகுது, இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரிலாம் அங்கே நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம காமிப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் 5th செம்லேயும் எனக்கு நல்லா செட்டான ஒரு மாடியூல். அதில் நல்லா ஃபேக்கல்ட்டி சரி எல்லாருமே சரி, முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே தான், அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது, எல்லாருமே நல்லா செட் ஆனாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ அதுலேயும் விஷுவலைசேஷன் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பண்ணுது. இப்போ நான் இதில் ஷாப்பிங் சென்டர் மாதிரி பண்ணுது. அதுவும் வெற்றிகரமாக முடிஞ்சு அடுத்த செம் இப்போ கரண்ட் செம் 6th செம்மில் திருப்பி நான் விஷுவலைசேஷன் தான் எடுத்திருக்கேன். இந்த டைமில் நாங்கள் கேஸ் ஸ்டடி பண்ணது பார்த்திங்கன்னா மும்பையோட வீடியோ ஆக்சுவலாக நான் போடல, முடிஞ்சால் நான் ஷார்ட்ஸில் போடுறேன் பாருங்கள். மும்பை கேஸ் ஸ்டடி ப்ளஸ் கோவா இது ரெண்டுமே கம்பைண்டாக போய்ட்டு வந்தோம். ஜூனியர் அதை 3rd இயரும் செகண்ட் இயரும் கம்பைண்டாக இருக்கும் மாடியூலில். ஸோ இந்த மாடியூல் எல்லாமே வந்து 3rd இயர் செகண்ட் இயர் இந்த மாதிரி தான் இருக்கும். 2 பேருமே கம்பைண்டாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒர்க்ஸ். ஸோ இண்டிவிஜுவலில் வரும்போது நம்ம தனியாக பண்ணுவோம், கேஸ் ஸ்டடின்னு பண்ணும்போது குரூப்பாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்போ நான் கரண்ட்டில் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த இஃபின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நாங்கள் பண்ணுறோம், இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான டிசைன் தான் நாங்கள் பண்ணுறோம். லைக் அதிலே பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியம் வரும், கான்செப்ட் பிளேஸு, நம்ம கான்செப்ட்லாம் பார்க்குறோம் பார்த்திங்கன்னா அந்த பிளேஸு, ஹோட்டல் ரூம்ஸு. ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒருத்தவங்க இந்த ரெட் கார்பெட் ஷோ இந்த இதெல்லாம் நடக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து என்னென்ன மாதிரிலாம் இருக்க போது, என்னென்ன பில்டிங்ஸ்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் நாங்கள் வந்து டிசைன் பண்ண போகிறோம். இந்த செம்மில் அதுதான் மெயின் ஃபோக்கஸ். ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். அது தவிர்த்து டிசைன் தவிர்த்து இன்னும் மற்ற சப்ஜெக்ட்லாம் இருக்குது. லைக் இன்டீரியர் டிசைன்னு தனியாக ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, என்விரான்மெண்டல் சென்சிட்டிவ்னு தனியாக ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, வேல்யூ எஜுகேஷன் ஒன்று இருக்குது, அக்வாஸ்டிக்ஸ்னு தனியாக ஒரு சப்ஜெக்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது, பிஹேவியரல் ஆர்கிடெக்சர்னு சொல்லிட்டு ஒரு எலெக்டிவ் 2 எலெக்டிவ் வச்சுருப்பாங்க. அதுவும் நம்ம ப்ரெஃபரன்ஸ் சூஸ் பண்ணி தான் போனோம். ஸோ அதில் பிஹேவியரல் ஆர்கிடெக்சர் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அது போக டிசைன்னு சொல்லிட்டு இது ஒன்று இருக்குது. இது எல்லாத்துலேயுமே ஒர்க்கு ஜாஸ்தி. இப்போ இன்டீரியர் டிசைன் சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட், அதுதான் எனக்கு வந்து நாளைக்கு சப்மிஷன். ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஒர்க்ஸ் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போதைக்கு நான் பண்ணுற ஒர்க்கெல்லாம் நான் எதுவும் காமிக்கலை. நான் முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒரு நாள் காமிக்கிறேன், அது என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்றதை. இப்போதைக்கு நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறேன். இது மட்டும் தான் சொல்கிறேன், என்னென்ன பண்ணுறோம் என்ன மாதிரி பண்ணுறோம் அப்படின்றது. நான் இப்போதைக்கு உங்களுக்கு எதுவுமே காமிக்கலைன்னா நீங்கள் இப்போ நியூ லைக் காலேஜுக்கு இப்போ தான் ஜாயின் பண்ண போகிறீங்கன்ட்டுனா உங்களுக்கு இந்த ஒர்க்ஸ்லாம் பார்த்தா பயம் வந்துடும். என்ன ப்ரோ இந்த அளவுக்கு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம். அதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, உங்களுக்கும் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதெல்லாம் சொல்லி தந்துடுவாங்க. ஓகேங்களா. இல்லை நீங்களே கற்று தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் இயர்ன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் பேசிக்ஸ் அந்த நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த லைன்ஸு இந்த மாதிரி தான் நீங்களாம் பண்ணுவீங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் பொறுமையாக வாங்க. அதனால் நான் இப்போதைக்கு பண்ணுற ஒர்க்கெல்லாம் பெருசாக நான் காமிக்கலை. மேபி நான் ஷார்ட்ஸில் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்றதை நான் சும்மா அப்படியே ரஃபாக காமிப்பேன். ஸோ அதனால் வந்து அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நான் முடிஞ்சளவுக்கு நான் வீடியோவில் என்னென்ன காமிக்கிறேன்றதை நான் காமிக்கிறேன். அதாவது என்னென்ன ஷீட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிடுறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உட்காந்து வேலை பார்க்கணும். ஸோ இந்த வேலை பண்ணுற கேப்பில் கொஞ்சம் வீடியோ பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இந்த வீடியோவே ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வந்திருக்கும்னு நினைக்கிறேன், தெரில எனக்கு. இருந்தால் சந்தோஷம். ஓகே. ஸோ ஹோப் யூ ஆல் கைஸ் லைக் திஸ் வீடியோ. கொடுத்துருக்குமான்னு தெரில, பட் ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு கேட்குறீங்க. இருந்தாலும் ஒரு மோட்டிவோடு வந்திருக்கேன். இனிமேல் கொஞ்சமாச்சு வீடியோ போடணும். ஸோ என்னை நம்பி ஒரு சேனலை பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்கன்னா அவங்களுக்காக வச்சு நான் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இனிமேலாச்சும் கொஞ்சம் வீடியோ பண்ணி போடலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லாருமே
முன்னாடி கொடுத்து அதே சப்போர்ட்டை கொடுங்க, அதே மாதிரியே பாருங்கள். எல்லாருக்குமே வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக. அண்ட் தென் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆர்கிடெக்சர் படிக்க போகிறேன், இல்லை எஸ்ஆர்எம்மில் தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை கொஞ்சம் நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம். ஸோ ஓகே கைஸ், நான் இப்போ வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். சென்டரில் நான் என்ன பண்ணுறேன், இது பண்ணுறத நான் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்ஸில் போடுறேன். இப்போதைக்கு இந்த லென்த் வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுன்றதை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் எனக்கு கேளுங்க. அப்படின்னா என்னோடய இன்ஸ்டா ஐடி நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதிலேயே மெசேஜ் பண்ணி கூட கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணாமல். இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன், பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். ஸோ ஓகே கைஸ், நான் போய் வேலையை பார்க்குறேன். அண்ட் தென் நீங்களும் போயிட்டு பாருங்கள் என்ன ஒர்க் இருக்குன்றதை. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ சாப்பிட்டது சாரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.